இருக்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். நீ ஒன்னும் பார்க்க வேணாம் போ. நான் பார்ப்பேன், நீ என்னடி என்ன பார்க்க வேணாம்னு சொல்றது? பார்க்க கூடாதுன்னா கூடாதுதான், போ. இப்ப எதுக்கு மேடம் இவ்வளோ கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம உனக்கு கொஞ்சம் சொல்றியா? ஏண்டி, நான் என்ன பண்ணேன்? என்னது, நீ என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியலடி, சொன்னாதானே தெரியும். பேசாம போயிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாது. ஆள பாரு, இன்னைக்கு எவ்வளவு பயமுறுத்திட்டேன், என்ன எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ம், நீ தானடி முடிஞ்சா வீட்டுக்கு வான்னு, அதனால தானே வந்தேன். ஓ, வான்னா அதுக்குன்னு உடனே கிளம்பி வந்துடுவியா? யாராவது பார்த்து மாட்டி இருந்தோன்னா என்ன பண்றது? அதுவும் இல்லாம என் பாட்டிக்கு வேற என் மேல நல்ல டவுட் வந்துருச்சு. மாட்டி இருந்தோன்னா அவ்வளோதான். ம், ஏன் அப்படி யாராவது பார்த்துருந்தா மட்டும் என்ன? ஏன் லவரை நான் பார்க்க வந்தேன்னு சொல்லுவேன். இந்த வாய் இருக்குல்ல, வாய், அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும். ஆளை பாரு. சரி, இனிமேலாச்சும் என்கிட்ட இப்படி சேலஞ்ச் பண்ணாம இருப்பியா? இனி உங்ககிட்ட நான் பேச போறதே இல்ல, அப்புறம் எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? பேச மாட்டியா? ஏன், என்னாச்சு? ஏன் பேச மாட்ட? ம், ஆமா, இனி நானே நினைச்சாலும் பேச முடியாதுதான். ஏன்னா என் தங்கச்சி பெரிய பொண்ணாகிட்டா. ஸோ அவளுக்கு ஃபங்க்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் எல்லா ரிலேஷனும் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ என்னால் எப்படி பேச முடியும்? அதனால சார் கொஞ்ச நாளைக்கு சோக பாட்டு பாடி தெரிய வேண்டியதான். கோடிங், என்னாலலாம் பேசாமலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒன்னாராச்சும் என் கூட டெய்லி பேசணும். ம், ஆளை பாரு. ஏன் பேசலன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன் செல்லம். அழகாக கிளம்பி உன் வீட்டுக்கே வந்து உன்னை பார்த்துட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். எது, வீட்டுக்கு வருவியா? ஆல்ரெடி வந்ததுக்கே நான் பயந்துட்டு இருக்கேன், இதில் திரும்ப வருவியா? ஆமாம், கண்டிப்பாக வருவேன். நீ என்கிட்ட பேசலன்னா வேற என்ன பண்ணுறது? ஆளை பாரு, உன்னெல்லாம் எப்படி தான் உன் வீட்டில் வச்சிருக்காங்களோ தெரியல. தெய்வமே, என்னைக்காவது சொல்லாம கொள்ளாம வந்தாது. ஆல்ரெடி எங்கள் அப்பா கிட்ட மாட்டியிருக்கோம், இதில் திரும்ப மாட்டணும்னா அவ்வளோதான். சரி சரி, பயப்படாத, நான் வரமாட்டேன். ஆனால் நான் வராமல் இருக்கணும்னா மேடம் எனக்கு ஒன்று செய்யணுமே. ம், அவ்வளோதானே, என்ன பண்ணணும்? நேரில் பார்த்து தான் ஒரு கிஸ் கூட கொடுக்கல, அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாச்சும் கொடுக்கலாம்ல. ம், போடா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ சரி, நாளைக்கே உன் ஊருக்கு வந்துட வேண்டியதான். ஐயோ, ஆளை பாரு ஆளை, ஏன்டா இப்படி படுத்தி எடுக்கிற? ஓ, நான் படுத்தி எடுக்கிறேனா? சரி, ஓகே, அப்போ நான் போகிறேன். ஹே, எங்கே போகிற? எங்கேயோ போகிறேன். உனக்கு என்ன? உனக்கு தான் என்கிட்ட பேச பிடிக்கலல்ல, அப்புறம் என்ன? ஆ, உங்ககிட்ட பேச பிடிக்கல நான் எப்போ சொன்னேன்? ஆமாம், அது சொல்லி தான் தெரியணுமா என்ன? அதான் நீ பேசும்போதே தெரியுதே. ம், கொன்று உன்னை. ஏதாவது சொல்லி என்னை கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? யாரு, நானா? மேடம் தான் ஒரு கிஸ் கேட்டது கூட கொடுக்கல, அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினச்சேன். ம், அதெல்லாம் தர முடியாது, போடா. ம், சரி, நீ கொடுக்கலன்னா என்ன, நான் தரேன். நீ தெரியா? ஆமாம். ம், போடா, நான் தூங்க போகிறேன், ஆளை விடு. ஹே, ஒரு நிமிஷம் டி. நீ தூங்குறதுன்னா தூங்கிக்கோ, ஆனால் வீடியோ கால் கட் பண்ணாத. ஏன் ஏன் கட் பண்ண
கிஸ் தான் கொடுக்க முடியாதுன்னு. அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாச்சும் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ தூங்குறதுன்னா தூங்கு. அப்போ நீ தூங்கலையா? இல்லை, எனக்கு இப்போ தூக்கம் வரல. நீ தூங்கு, ஆனால் வீடியோ கால் மட்டும் கட் பண்ணிடாத. அண்ணா, உன்னை நம்பி வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படி தூங்குறது? ஆமாம், உனக்கு இப்போ ஃபோன்லேயே தாலி கட்டிட்டு போகிறேன் பாரு. ஓவராக பண்ணாதடி. நீ தூங்குனா தூங்கு. சரி சரி, சீக்கிரம் தூங்கிடு. குட் நைட். அழகு. இப்போ வரைக்கும் மதிக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னாச்சு அவளுக்கு? ஒருவேளை அவளுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? சரி, இப்போதைக்கு அவளுக்கு கால் மெசேஜ்னே எதுவும் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாளைக்கு நேரில் போயிட்டு எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவள் கண்டிப்பாக நோ சொல்லக்கூடாது. சின்ன வயசுலேருந்தே அவள் எனக்கு மட்டும்தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக அவளை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அவள் நோ சொன்னாலும் எஸ் சொன்னாலும் அவள் எனக்கு மட்டும்தான். ஒருவேளை அவள் எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஆதிக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு நம்ம மேல. முடியாதுன்னு சொல்லிட்டா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. கண்டிப்பா இதை வச்சு ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஆனா அதுக்காக என்னால் ஆதியை லவ் பண்ணுறேன்லாம் ஒத்துக்க முடியாது. என் மனசில் எப்பவும் கார்த்திக் தான் இருக்காரு. கார்த்திக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா எனக்கு காலேஜில் அவ்வளோ டைம் பார்க்க வர வேண்டிய அவசியம் என்ன? என்ன ஆனாலும் சரி, ஆதிக்கிட்ட நான் கார்த்திகை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட வேண்டியதுதான். அப்படி சொல்லிட்டா ஒருவேளை ஆதி கார்த்திக் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா, இல்லைன்னா பேசாமல் இந்த பிரச்சனையை பற்றி அண்ணன்கிட்ட சொல்லிடுவோமா? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஆமாம் கார்த்திக். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குங்க, பரவாயில்ல. நாம நாளைக்கு கூட பேசிக்கலாம். இல்லை கார்த்திக், நான் பேசிட்டே தூங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, நாளைக்கு காலேஜ் இருக்கா எப்படி? இல்லை கார்த்திக், காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. இனி எக்ஸாமுக்கு தான். என்ன, இனி அப்போ பார்க்க முடியாதா நாம? ஆமாம், இனி காலேஜ் வர முடியாது. இனி எக்ஸாமுக்கு தான் வருவேன். என்ன ரேணு இப்படி சொல்றீங்க? இனி அப்போ ஒன்லி ஃபோன் கான்டாக்ட் மட்டும்தானா? ஆமாம், பட் அதுவும் சரியாக பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா எங்கள் அத்தை எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க. எப்போவும் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதான் பேசுறது ரொம்ப கஷ்டம். ரேணு, கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. என்னடா இப்போதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே இவன் இப்படிலாம் பண்ண சொல்கிறானேன்னு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வெளியே வர முடியுமா? நாளைக்கா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆமா ரேணு, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். நான் இன்னைக்கே பேசணும்னு தான் நினச்சேன். பட் நீங்கள் அழுது சுச்சுவேஷனே வேற மாதிரி போயிடுச்சு. அதான் பேச முடியல. வர்றது பிரச்சனை இல்லை கார்த்திக்,
நான் ஏதாவது எக்ஸாம்னு சொல்லிட்டு கூட வந்துடுவேன். ஆனால் எங்கேயாவது மாட்டிப்போமோன்னு பயமாக இருக்குது. இல்ல அதெல்லாம் மாட்டாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். சரி கார்த்திக், நாளைக்கு நான் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி ரேணு, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. பட் ரொம்பவும் ரிஸ்க் எல்லாம் எடுக்க தேவையில்ல. சரி கார்த்திக். அப்புறம் கார்த்திக், நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் அதை யோசித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி யாராவது கேட்டால் உங்களுக்கு யாரும் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல. நான் இனி எப்போவுமே உங்களை ஹாப்பியாக மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் எப்போவும் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. தாயாக நீதான் தலை போல வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பேரில்லை. உண்மையாவே நான் கொடுத்து வச்சோம்தான் ரேணு. இல்லைன்னா உங்களை மாதிரி பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்படிலாம் இல்லை கார்த்திக், உண்மையாகவே நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இவ்வளோ கேர் பண்ணுற பையன் யாருக்கு கிடைப்பா சொல்லுங்கள். என்னை இவ்வளோ நம்புறீங்க, கண்டிப்பா உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். சரி ரேணு, நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு தானா? உங்களுக்கு அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சின்னு யாரும் இல்லையா? ஆ, என்ன கேட்டீங்க? இல்லை உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் யாரும் இல்லையான்னு கேட்டேன். ரேணு, என்னாச்சு? ஏன் சைலண்ட் ஆகிட்டீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை, நான் மட்டும்தான். ஓ அப்படியா? எனக்கு மட்டும்தான் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கும் இல்லைன்னு இப்போதான் தெரியுது. ம், கார்த்திக், சரி, நான் நாளைக்கு பேசுகிறேன். ஏன் என்னாச்சு? தூக்கம் வருதா ரேணு? சரி பரவாயில்ல, நீங்கள் இப்போ தூங்குங்க. நாளைக்கு என்ன சுச்சுவேஷன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க. குட் நைட் ரேணு.